ஷேய் எப்பா பெறமா பேசுகிறேன். என்னப்பா சிரிச்ச முகமாக இருக்கா? என்னப்பா ஆதியில் மீசை வச்சு திருக்கி அப்படியே நிற்பிய எல்லாம் அண்ணன்ட்ட வர வாங்கி நீ ஒரு ஆட்டம் ஆடுன எப்படியே? அப்பா விஷ்ணு என்னப்பா சிரிச்ச முகமாக நம்ம 3 பேர் மூக்கு அண்ணன் தம்பி மூக்கு முழி மணிகிட்ட காதால் கேட்கணும் கண்ணால் பார்க்கணும்ல. நாம் 3 பேருமே ஒரே கொடியில் தாய் வயிற்றில் பிறந்த மண், இந்த கைலாசத்தில் பிறந்த மண். நம்ம தாய் தாப்பனை பிரித்து கொண்டு போயிட்டியாப்பா. எங்கள் அண்ணனே தெரியாத அளவுக்கு பிரித்து கொண்டு போனிய குடும்பத்தை. அதை மாதிரி தான் மானிட பிறவி என்ன விளையாட்டு விளையாடுதான் பார்த்தியா. இப்போத்தான் பூமியில் குடும்பமாக உட்காந்து இருக்கோம். என்னப்பா சிரிக்க மிஸ்ஸை திருக்கி நிற்கியா? கும்பிட வச்சுட்டாரா? அவர்கிட்ட முடியுமாப்பா? எங்கள் அண்ணன் ஈஸ்வரங்கிட்ட முடியுமா? அண்ணன்ட்ட முடியுமா? சொல்லு. உன்னோட பிறவி நம்ம பிறப்பு மானிட பிறவிக்கு தெரியாது. 7 ஜென்மத்துக்கு முன்னாடி படைச்சி விட்டது அவரவே திருப்பு தான். அப்போ எவ்வளவு? என்னப்பா என்ன அவன் அடிக்கான்? நம்ம தாய் தப்பனை கண்ணால் உட்கார வச்சுட்டாரா? தாய் தாப்பை நம்ம பார்க்கணும் அப்படின்னு. அதுவும் உருவாக்கப்பட்டது தாய் தாப்பனை உருவாக்கப்பட்டு தாய் வயிற்று வழியே நம்ம வரணும் 3 பேரும் அப்படிங்கிறது. தாய் தாப்பனை உருவாக்கி தாய் தாப்பனை பூமியில் இறக்கி பூமியில் நம்ம 3 பேரும் ஒரே கொடியில் வரணும்னு தாய் தாப்பனை வச்சார் பார்த்தியா. அதுதான் அண்ணனுடைய கடமை கட்டளை முக்கால் சத்தியம். என்னப்பா? ஆமாப்பா, அவர் தான் தாய் தாப்பனை நம்ம உருவாக்கி கடவுளில் அவர் அண்ணன் கடவுளில் நம்ம தாய் வயிற்றில் பலபடி நம்ம வரணும். உருவாக்கி தாய் தாப்பனவே உருவாக்கி அந்த தாய் வயிற்று வழியே நம்ம 3 பேர் வரணும்னு அவர் கணக்கு வச்சார். அப்போ நம்ம தாய் தாப்பன் சிவன் ராஜா சிவகாமி அம்மா. அப்போ முதல் பேர் தகப்பன் விட்ட பேர் சிவன் ஈஸ்வரன் பரமேஸ்வரன் பேர். தாய் தாப்பன் 2 பேர் பேர் விட்டு இனிப்பு நாக்கில் சக்கரை வச்சு பேர் விட்டது நம்ம தாய் தாப்பன். விஷ்ணுக்கு தாய் தாப்பன் பேர் விட்டது. பேர் இந்த மனித பேர் தெரியணும்ல, மனித பேருக்கு தெரியணும்ல. அதான் தாய் தாப்பனை உருவாக்கப்பட்டதே கடவுளே உருவாகி எல்லாம் தாய் தாப்பன் வழியாக வந்து எல்லாமே பூமியில் நம்ம இறங்கியிருக்கோம். குடும்பம் நம்ம கூட பிறந்தது சகோதரி ஒன்று இருக்கா தெரியுமா இல்லையா? அதுதான் பூமாதேவி இடித்து போட்டு போயிட்டான் பார்த்தியா கண்டார வலிமை. எப்படி அவள் எவ்வளவு அழகு! ஏப்பா 7 ஜென்மத்துக்கு முன்னாடி பார்த்தேன். இந்த ஜென்மத்தில் நம்ம தங்கையை உட்கார வச்சு அவ்வளவு மேடையில் பூமிநாதன் பூமாதேவி 2 பேருமே ஜோடியாக சேர்த்து கைலாசத்தில் எப்படி இடித்து போட்டு போனா பார்த்தியா கண்டார வலிமை. இந்த தேவடியாக பேக தூக்கி போட்டே மிதிக்கணும் நம்ம, சரியா? எப்படி? என்னப்பா 3 அம்மாமார் கோயிலை இடித்தான். அதை மாதிரி கடவுள்கிட்ட வந்து சுற்றி இடித்தானா எல்லாமே இந்த பேகை தான். 7 செம்ம சேட்டை செஞ்ச பேகை. 3 அம்மம்மார்கள் லட்சுமி சரஸ்வதி பார்வதி 3 கோயிலை இடித்தோம்னு தஞ்சாவூர்காரன் ஒரு எம்பியாக உட்காந்து குழல் ஊதி கொட்டு மேலே அடித்து விட்டானா அந்த கடமை நாங்கள் செஞ்சிட்டோம். இந்த கடமை நாங்கள் செஞ்சிட்டோம்னு நாக்கால் இன்னும் விடலை. சிவன் கோயிலில் நாங்கள் இடித்தோம்னு இன்னும் விடலை. இந்த பேகை கருப்பு சிவப்பு திமுக கட்சிக்காரன். அப்போ கொடியை தூக்கி பாழாக்கணும், இந்த செம்மத்தில் முடிக்கணும். அதுதான் எலுமிச்சம்பழம் கனியை மண்டையில் சொட்னு எரிதார். எப்பா திருச்சியில் அவன் எம்பி சென்னை மெட்ராஸில் திருச்சிக்கு வருவான், சென்னை மெட்ராஸுக்கு போவான், டெல்லிக்கு போவான். அவனை ஒரு இருத்து மண்டையில் வாய் ஊசிய. அடுத்து தஞ்சாவூர்காரன் தான் மிதித்து தஞ்சாவூருக்கு வருவான். அடுத்தாப்புல சென்னை மெட்ராஸுக்கு போவான். அடுத்தாப்புல டெல்லிக்கு போவான். எம்பியாக இருக்கான்ல. அடுத்து மந்திரி திருச்சியில் நடக்கானா அவனை ஒரு மிதிச்சிட்டாருப்பா. நான் திமுறா நிற்க 7 செம்மத்து சேட்டை செஞ்சவன். மன்னர் ஆட்சியில் பூரா நிறையா பழி பூரா ஏழை எளிய மக்களை கொன்ன வைக இந்த செம்மத்தில் பிறவியில் போட்டு உட்கார வச்சுட்டு வந்திருக்கார். திருச்சி, கரூர், விருதுநகர் மாவட்டம், தஞ்சாவூர், அங்கே சென்னை மெட்ராஸில் கிடக்கிறவன், கன்னியாகுமரி, இதெல்லாம் பெரிய ஐட்டங்கள். இந்த ஐட்டத்தை பூரா இந்த செம்மத்தில் கிடடா அப்படின்னு தமிழ்நாட்டில் போட்டு அப்போ அதான் வாழை ஆட்டு தான் 2 வாழை கையை தோல். அவன் முதலமைச்சர் வெள்ளைக்கார ஆட்சியில், அவன் பிரிட்டிஷ்காரன், அவன் வெள்ளைக்கார ஆட்சி உள்ளவன். இந்த செம்மத்தில் தமிழ் வார்த்தை பேசி உட்கார்றா நாற்காலி சேரில் உட்கார்றா கண்டார வலிமனை உட்கார்றா ஃபிசிக்கு. இப்போ மூளையில் மண்டையில் எலுமிச்சம்பழம் கனி எரிஞ்சிட்டார். கடைசி இது 7 செம்மத்து கணக்கப்பா முடிஞ்சு வச்சு முக்கால் சத்தியம் எலுமிச்சம்பழம் கனியை மண்டையில் எரிதார். இப்போ பார் ஒவ்வொருத்தன் திங்க 2ஆம் நம்பர் திருச்சி திங்கானா லூசு பிடிக்க விடுவார், பித்து பிடிக்க விடுவார், கடித்து குதற விடுவார். ஆணு பெண்ணு முக்கால் சத்தி